This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிய மனு மீதான விசாரணை நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கவிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த மனுவை தாக்கல் செய்தவர் திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய ராகவன் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கும்படி அமலாக்கத்துறையிடம் மனு அளித்ததாகவும் அந்த மனு மீது அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததால் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மனு அளித்ததாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தன்னுடைய மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனால் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்று காலை மனுதாரர் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.